ரவா லட்டு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் எடுத்து வச்சுருக்கு. சீனி, ரவா, தேங்காய்ப்பூ, துருவிய தேங்காய்ப்பூ, கஜு, பாதாம் பருப்பு, இது பூசணிக்கட்டை, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இந்த ஏலக்காயை பாலுக்க பவுடர் ஆக்கி பாலுக்க போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இதை நீ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு கப் ரவாவுக்கு 3/4 கப் சீனி. சட்டி சூடாயினோன்னு நாங்கள் நெய்யை விட்டு நெய் கொஞ்சம் கூட விட்டாங்க. நல்லா இருக்கும். நெய்யை உருகிட்டு அதுக்குள்ளே இந்த முந்திரி பருப்பு, பூசணியில் பாதாம் பருப்பு, கஜு எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பொன்னிறமாக வந்துட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கவும். நாங்கள் பொரித்து வைச்ச பாதாமையும் கஜுவையும் போட்டு துண்டாக குத்தி எடுப்போம். இதுவே 4-5 துண்டா அப்படி இடையில மாதிரி குத்தி எடுத்தால் சரி. இதெல்லாம் கஜுவும் பாதாம் பருப்பை நான் உடைச்சி வச்சுருக்குது. இப்படி உடைச்சி நீங்கள் சீனியை நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். பவுடர் ஆக்காமலும் போடலாம். நான் சுகமாக செய்கிறதுக்காண்டி பவுடர் ஆக்கி வைக்கிறேன். நெய்க்குள்ளேயே தேங்காய் பையும் போட்டு வறுத்தெடுத்து தேங்காய் போய் ப்ரௌனாக வந்துட்டது. இதுக்குள்ளே ரவையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுப்பேன். ரவையெல்லாம் கலக்கிற மாதிரி நல்ல வடிவாக வறுத்தெடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்குள்ளே நெய் இருந்தால் நெய் போட்டு அதோட ரெண்டடி இறக்கி பார்த்தீங்கன்னா ரவை பொன்னிறமாக வறுக்கணும். அதெல்லாம் வடிவாக கலந்து இனி சீனியை இதோட சேர்க்கணும். நல்லா கலந்து சேர்க்கணும். நல்லா சேர்ற மாதிரி கலந்து எடுக்கணும். சீனி தேங்காய் மூண்டையும் நல்லா சேர்ற மாதிரி கலந்து இந்த குறைஞ்ச நெருப்பில் வந்து தான் இதை செய்யணும். எல்லாம் கலந்த மாதிரி வந்துட்டு இனி நாங்கள் ஏலக்காய் கலந்த பாலை அதுக்கு விடணும். நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆக்கி பாலோட கலந்து வச்சா நல்லது. சும்மாவும் போடலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் கிண்டணும். பதமாக பார்த்து பாலையும் சேர்த்து நல்லா கிண்டி வச்சு இனி நாங்கள் குத்தி வச்ச ஏலக்காய், கஜு, பாதாம் எல்லாத்தையும் போட்டு அதோட சேர்த்து கலந்து நல்ல வடிவாக கலந்து எல்லாம் குறைஞ்ச நெருப்பில் விட்டு தான் அதை செய்யணும். கையால் பிடிச்சி பார்க்க தெரியும் பதம் பிடிக்கிறது. நல்லா உருட்டை பிடிச்ச பதம் வந்தோடனே நல்லா உருட்டி பதமாக வந்துட்டு கையால் உருட்டி பார்த்துட்டு நாங்கள் இறக்கலாம். இப்போ உருட்டி பார்த்தது நல்ல பதமாக வந்துட்டு இனி நாங்கள் அடுப்பை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது பிடிக்கிறது நல்ல பதமாக இருக்குது. இந்த பதத்தில் நீங்கள் இதோடையே நாங்கள் பிடிச்சி எடுக்கணும். ஆறினா அதுக்கு உருகிடும். அதால் பிடிக்காது. சூட்டோடையே பிடிக்கும்.